நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அடுத்த வாரம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. கிஸ்துவாரில் பிரதமர் மோடி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய மோடி, வெள்ளம் பாதித்த இந்த காஷ்மீருக்கு ஒதுக்கப்படும் நிதி தவறான கைகளுக்கு சென்று விடாமல் மக்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்றார். சுதந்திரம் அடைந்த பின் தற்போதுதான் நாடு ஒரு நல்ல திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். अटल बिहारी वाजपेयी जी ने शुरू किया है, उस काम को पूरा करना ये मेरी दिली इच्छा है और इसलिए मैं बार बार आता हूं. मैं प्रधानमंत्री बनकर के बार बार यहां आया हूं. இதனிடையே ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி, நாட்டை முன்னேற்றுவோம் என கூறிவிட்டு மக்களின் கையில் துடைப்பத்தை பாஜக கொடுத்து விட்டதாக கடுமையாக விமர்சித்தார். இயற்கை வளங்களை கொண்டு மக்கள் தான் பயனடைய வேண்டும் எனவும், ஆனால் மாறாக தற்போது தொழிலதிபர்கள் தான் பயனடைந்து வருவதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஜார்க்கண்டில் அனைத்து வளங்களும் கொட்டி கிடக்கிறது. அவை அனைத்தும் தொழிலதிபர்களுக்கு தான் பயன்படுகிறது. எல்லாருக்கும் உணவு, தகவல் அறியும் உரிமை ஆகியவற்றுக்கு நாங்கள் தான் உறுதி கொடுத்தோம். ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றன. இதனால் தேர்தல் பிரச்சாரம் களம் சூடுபிடித்துள்ளது.